ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சீரடியிலிருந்து சாய் சச்சரிதம் 13வது நாளில் இன்றைக்கி நம்ம 13வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம். ஏன்னா இந்த அத்தியாயம் முழுவதுமாகவே, இந்த 13வது அத்தியாயம் முழுவதுமாகவே சாயோட லீலைகளை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மாயையின் அளவறியா சக்தி. பாபாவின் மொழிகள் எப்போதும் சுருக்கமானவை, மிருதுவானவை, ஆழமானவை, பொருள் செறிந்தவை, திறமையானவை, நன்றாக சமநிலைப்படுத்தப்பட்டவை. அவர் எப்போதும் திருப்தி அடைந்தவராய் இருந்தார், எதற்கும் கவலைப்படவில்லை. அவர் சொன்னார், நான் ஒரு பக்கிரியான போதும் எனக்கு வீடோ மனைவியோ இல்லாது இருப்பினும் எல்லா கவலைகளையும் விட்டொழித்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி துரத்துகிறாள். என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை. அவள் என்னை எப்போதும் சூழ்ந்து கொள்கிறாள். பரமாத்மா ஸ்ரீ ஹரியினுடைய இந்த மாயை பிரம்மா மற்றவர்களையும் துரத்துகிறது. பின் என்னை போன்ற ஏழை பக்கிரியை பற்றி பேச என்ன இருக்கிறது? பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவளது பந்தங்கள் என்றும் விடுவிக்கப்படுவர். நம்ம மாயையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்ம சரணடையணும் அப்படின்னு நம்ம சாய் சொல்கிறாரு. மாயையிலிருந்து விடுபடணும்னா நம்ம கடவுளை சரணடைந்தால் மட்டும்தான் நம்ம மாயையிலிருந்து விடுபட முடியும். மாயையின் சக்தியை பற்றி இம்மொழிகளால் பாபா பேசினார். கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் தமது உயிருள்ள ரூபங்கள் என்று பாகவதத்தில் உத்தவருக்கு உபதேசித்திருக்கிறார். பாபா தமது அடியவர்களின் நலனுக்காக என்ன கூறியிருக்கிறார் என்பதை கவனியுங்கள். யார் அதிர்ஷ்டசாலியோ, எவருடைய பாவங்கள் ஒளிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துகிறார்கள். சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டு இருப்பார்களானால் நான் உங்களை 7 கடலுக்கு அப்பால் எடுத்து செல்வேன். இம்மொழிகளை நம்புங்கள், நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள். வழிபாட்டின் கூறுகள் 8 16 எனக்கு தேவையில்லை. எனக்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன். நம்மளோட வழிபாட்டு முறைகள் 8 16 32 இந்த மாதிரி கணக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் இன்னைக்கு இதை செஞ்சேன், 9 நாள் அதை பண்ணேன், 11 நாள் இதை பண்ணேன், இந்த மாதிரி இந்த நாள் கணக்கு, இந்த நேரம், இதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. உண்மையான பக்தி இருக்கா, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சாய் சொல்றாரு. நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம எல்லாரும் ஒரு கணக்கு வச்சுருப்போம், இத்தனை நாளுக்குள்ளே இது. இப்போ சச்சின்தேவே பார்த்தீங்கன்னா 7 நாளுக்குள்ளே முடிக்கணும். இந்த மாதிரிலாம் கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. சைக்கும் உண்மையான பக்தி இருக்கா? மிஷின் மாதிரி 7 நாளில் பாராயணம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை படித்தா உடனே நல்லது நடந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் எந்த ஒரு பக்தியோ எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி படிக்கக்கூடாது. உண்மையான பக்தி இருக்கணும். சாய் அதான் சொல்கிறாரு. பக்தியின் கூறுகள், வழிபாட்டின் கூறுகள், நல்லா கேட்டுக்கோங்க, வழிபாட்டின் கூறுகள் 8 16 எனக்கு தேவையில்லை. எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன். தம்மை தாமே முழுவதுமாக சரணடைவோர்களின் தோழரான சாயி அவர்களின் நன்மைக்காக என்ன செய்தார் என்பதை தற்போது படியுங்கள். பீமாஜி பாட்டீல், பூனா ஜில்லா, ஜூனர் தாலுகா, நாராயணன் காவனை சேர்ந்த பீமாஜி பாட்டீல் என்பவர் பல வியாதிகளாலும் நெடுநாள் நெஞ்சு வலியாலும் துன்பப்பட்டார். முடிவில் அது க்ஷயரோகமாக மாறியது. அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் முயன்று எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லா நம்பிக்கையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டார். ஓ நாராயணா, நாராயண மூர்த்தியே, இப்போது என்னை குணப்படுத்தும். சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாய் இருக்கையில் நாம் கடவுளை நினைப்பது இல்லை. கேடும் துர்திஷ்டமும் நம்மை தாக்கும் போது நாம் அவரை நினைக்கிறோம். எனவே பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினார். இவ்விஷயத்தில் பாபாவின் பெரும் அடியவரான நானா சாஹிப் சாந்தோர்கரை கலந்தாலோசிக்க அவருக்கு தோன்றியது. தனது துன்ப மனதையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்க கேட்டிருந்தார். நானா தமது பதிலில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதாவது பாபாவின் பாதங்கள் இன்று உதவி பெறுவதே ஆகும் என்று கூறினார். ஷீரடிக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பாபாவின் முன்னர் அமர்த்தப்பட்டார். நானா சாஹிப்பும் ஷாமாவும் அங்கு இருந்தனர். பாபா சொல்றாரு, இவருக்கு இந்த தீய கர்மா, முந்தைய கர்மாக்கள்னால தான் இவருக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்திருக்கு அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாமல் இதில் தலையிடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்காரு. அதில் போய் தலையிடலை அவர். இது என்ன, இது கர்மாவனால வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது
அந்த பீமாஜி பாட்டீல் அப்படிங்கிற அந்த நோயாளி என்ன பண்ணுறாரு, நான் வந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லாதவன், எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, உங்களையே சரணாகதி அடைந்து வந்திருக்கேன், உங்களையே கிட்ட வந்து நான் சரணடைஞ்சிட்டேன், நீங்கள் தான் எனக்கு கடைசி வாய்ப்பு, நீங்கள் இல்லைன்னா என்னோடய வாழ்க்கையில் எனக்கு நல்லது நடக்காது, நீங்கள் தான் என்னை இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்றணும், கருணை காட்டும்படி கூறி அழ அழ அழுகுறாரு, அலறாரு, அப்படி கத்தி அழுகிறாரு. நம்ம கத்தி அழுவோம்ல, கடவுளே என்னை காப்பாற்று, நீ தான் எனக்கு அப்படின்னு அந்த மாதிரி சாயோட பாதத்தை பிடிச்சிட்டு கதறாரு. நீங்களும் தலையிட மாட்டீங்கன்னா வேற யாருக்கிட்ட போவேன், நீங்கள் தான் எனக்கு கடைசி வாய்ப்பு, நீங்களும் முடியாதுன்ட்டிங்கன்னா எனக்கு வேற நிர்கதி, எனக்கு யாரும் கிடையாது, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும்னு கத்தி பாபாவோட பாதத்தை பிடிச்சிட்டு கத்தி அழுகிறாரு. அப்போது பாபாவின் உள்ளம் உருகியது. அவர் கூறியதாவது, பொறு, உன்னுடைய கவலைகளை தூர எறி, உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர். இவர் இவ்வியாதியை குணப்படுத்துவார், எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை நோயாளி இரத்த வாந்தி எடுத்துக்கொண்டு இருந்தார். ஆனால் பாபாவின் சந்திதானத்தில் எவ்வித வாந்தியும் இல்லை. நம்பிக்கையும் கருணையும் கொண்ட மொழிகளை பாபா உதித்த அத்தருணத்திலிருந்தே வியாதி குணமடையும் நிலைக்கு திரும்பியது. பாபா எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல, நீங்கள் வந்துட்டாலே, இங்கே வந்தாலே உனக்கு வந்து எல்லாமே சரியாயிரும், உன்னோட கவலைகளெல்லாம் தூக்கி எறின்னு சொல்கிறாரு. மசூதிக்கு பாபா பார்க்க துவாரகா மைக்கு வரதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தவர் பாபா இப்படி பேச ஆரம்பிச்சது. உன் கவலையெல்லாம் தூக்கி எறி, இங்கே நீ வந்துட்டேல, நீ இனிமேல் நல்லா இருப்ப, நீ மகிழ்ச்சியான பாதைக்கு போயிடுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவருக்கு அந்த ரத்த வாந்தி வர்றது எல்லாம் நின்றுச்சு. மசூதிக்குள்ள வரும்போதே நிற்க ஆரம்பிச்சிருச்சு, வாந்தியே இல்லை. ஆனால் வந்து பாபா சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்து முழுவதுமாக குணமாகவும் ஆரம்பிக்குது. பாபா இப்போ தான் அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு பாருங்க, அதை சோதிப்பார். அதாவது ஒரு சில சோதனைகள் வரும், உண்மையான பக்திக்கு ஒரு சில சோதனைகள் வரும், ரொம்ப கஷ்டமான சோதனைகள்லாம் இருக்காது, கொஞ்சம் தாங்கிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் நம்ம தாங்கிக்கணும், நம்பணும். அதாவது நம்மளை கஷ்டப்படுத்தி வந்து சோதனை பண்ண மாட்டார், நம்மளோட நம்பிக்கையை தான் அவர் சோதனை பண்ணுவார். ஒரு குருமார்கள் தன்னோட சீடனுக்கு வைக்கிற சின்ன சின்ன சோதனைகள். அசௌகரியமும் சுகாதார குறைவும் உள்ள பீம்பாயின் வீட்டில் தங்கும்படி பாபாவால் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இவர் வந்து என்ன சொல்றாரு, பாபா ஒரு சுத்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் பாபா போய் தங்க சொல்றாரு. இவர் ஏற்கனவே ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ரத்த வாந்தி எடுக்கிற ஒரு நோயாளியை எப்படிப்பட்ட இடத்துல தங்க வைக்கணும், ரொம்ப சுத்தமான இடத்துல தானே தங்க வைக்கணும். ஏற்கனவே ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்காருன்னா அவரோட லங்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும், நுரையீரலிருந்து எல்லாமே. அப்படிப்பட்ட ஒருத்தரை இந்த மாதிரியான இடத்துல தங்க வைக்கிறாரு. ஆனால் பாபாவோட உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் அங்கு தங்கி இருக்கையில் பாபா அவரை 2 கனவுகள் மூலம் குணப்படுத்தினார். 2 கனவுகளை 2 நாள் இரவு தூங்குறார். பாபா கனவுல போய் ஆசீர்வதிக்கிறாரு, அவருக்கு சரியாகுது. அந்த இடம் சுத்தமாக இல்லை, நான் ஏற்கனவே நோயாளி, ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல தங்க மாட்டேன் அப்படின்னு அவர் மறுத்திருந்தாருன்னா என்ன ஆகியிருக்கும், அவரோட வியாதி குணமாகாமையே போயிருக்கும். ஆனால் அவர் பாபாவுக்கு கீழ்ப்படிந்தார், பாபாவோட சோதனைக்கு உட்பட்டார். பாபா ஒரு அசுத்தமான இடத்துல போய் தங்க வைக்கிறாரு, அதுவும் எனக்கு ட்ரீட்மெண்ட் தான் நம்பினார். அதனோட அவரோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக இருந்தது. அவரோட வியாதிகள் முழுவதுமாக வந்து குணமாகவும் ஆனது. முதல் கனவில் 2 கனவுல வந்து போறாரு பாபா. முதல் கனவில் தன்னை ஒரு பையனாகவும் 2 நாள் தங்கியிருக்காரு. 2 நாள் நைட்டு வந்து 2 கனவு வருது. யாருக்குன்னா இந்த பீமாஜி பாட்டீல் அந்த நோயாளிக்கு தான். அவர் அங்கே தங்கியிருக்கும் போது 2 நாள் கனவுல, அந்த முதல் நாள் கனவுல அவர் வந்து ஒரு பையனாக இருக்காரு. ஒரு மராட்டி மொழியில் வந்து ஒரு செய்யுள் ஒப்பிப்பதற்காக உபாத்தியாரின் கடுமையான பெரும்படியை வாங்கி கஷ்டப்படுவதை போன்று கண்டார். அவரோட ஆசிரியர் வந்து அடிக்கிறாரு. அவர் வந்து ஒரு மாணவனாக இருக்காரு, ஒரு செய்யுளை வந்து ஒப்பிக்கும் போது தவறு பண்ணுறாரு. அப்போ அந்த ஆசிரியர் வந்து அவர் வந்து பெரும்பாலும் அடிக்கிறார், குச்சியால் அடிக்கிறார். இது வந்து ஒரு கனவு. 2வது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தனது நெஞ்சின் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வலியும் வேதனையும் உண்டாக்குவதாகும். இன்னொரு நாள் நைட் தூங்கிட்டு இருக்காரு. அப்பா அவரோட நெஞ்சு மேலே யாரோ ஒரு கனமான கல்லை வச்சு மேலேயும் கீழேயும் அழுத்தி என்ன பண்ணுறாங்க, ஒரு வலியை வந்து உண்டாக்குறாங்க. ஒரு வலியை வந்து கனவுல வந்து உணர்றாரு. இந்த மாதிரி 2வது நாள் கனவு வந்து இந்த மாதிரி வந்து வருது. அடுத்ததாக கனவில் அவர் பட்ட இக்கஷ்டத்துடன் அவரின் சிகிச்சை முடிவடைந்தது. இப்போ முதல் நாள் கனவுல கையில் வந்து குச்சியில் வந்து அடி வாங்கினாரு. 2வது நாள் அவரோட நெஞ்சில் யாரோ கல்லை வைத்து அமுத்துறாங்க. இதுதான் அவரோட ட்ரீட்மெண்ட். இந்த வலி வேதனையெல்லாம் அந்த கனவோடு வந்து போயிடுச்சு. அவரின் சிகிச்சை முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார். பின்னர் அடிக்கடி ஷீரடிக்கு வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். பாபாவும் நன்றியுள்ள
பாபாவும் நன்றியுள்ள நினைப்பு, மாறாத நம்பிக்கை, பக்தி இவரை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. பாபா என்ன எதிர்பார்க்கிறாரு? நன்றியுள்ள நினைப்பு. பாபா அவர் நமக்கு செய்த நன்றிகளை நம்ம வந்து என்றைக்குமே மறந்துடவே கூடாது. மாறாத நம்பிக்கை, பக்தி இவற்றை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. மகாராஷ்டிரா மக்கள் 15 தினங்களுக்கு ஒரு முறை தங்களது இல்லங்களில் சத்யநாராயண பூஜை எப்போதும் செய்கிறார்கள். ஆனால் தனது கிராமத்திற்கு திரும்பிய போது பீமாஜி பாட்டீல் புதிய சத்தியசாயி விரத பூஜையை சத்யநாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார். பாலா கன்பத் ஷிம்பி. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு டெய்லர், துணி தைக்கிறவர். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாதப்போ வந்து லக்ஷ்மி கோவிலில் போய் தயிர் சாதம் வைக்க சொல்லியிருப்பார். இந்த கதை நிறைய டைம் வந்து கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஓகே, வாங்க நம்ம இன்னொரு முறையும் இதை வந்து படிச்சிடலாம். விளக்கங்கள் அதிகமாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் இந்த கதை வந்து தெரியும். பாபாவின் மற்றொரு பக்தரான பாலா கன்பத் ஷிம்பி என்பவர் கொடிய விதத்தை சேர்ந்த மலேரியாவினால் மிகவும் கஷ்டப்பட்டார். எல்லாவித மருந்துகளையும் கஷாயங்களையும் உபயோகித்தார், பலனேதும் இல்லை. ஜுரம் வந்து சிறிதளவும் குறைந்தபாடு இல்லை. அவர் ஷீரடிக்கு ஓடி பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார். பாபா அவருக்கு இவ்விஷயத்தில் ஒரு நூதனமான செயல்முறையை அனுசரிக்க செய்தார். கொஞ்சம் சாதத்தை தயிருடன் கலந்து லக்ஷ்மி கோவிலுக்கு முன்னால் உள்ள ஒரு கருப்பு நாய்க்கு கொடுக்கும்படி கூறினார். பாலாவுக்கு இதை எங்கனம் நிறைவேற்றுவது என்று புதிதாக இருந்தது. ஆனால் அவர் வீட்டிற்கு போனவுடனே தயிரையும் சாதத்தையும் கண்டார். அவை இரண்டையும் கலந்து அக்கலவையை லக்ஷ்மி கோவிலுக்கு அருகில் கொணர்ந்தார். அப்போது அங்கு ஒரு கருப்பு நாய் விளையாடி கொண்டு நிற்பதை கண்டார். நாயின் முன்னர் தயிருடன் கலந்த சாதத்தை வைத்தார். நாயும் அதை உண்டது. ஆச்சரியமாகவே பாலா கன்பத் ஷிம்பி மலேரியாவிலிருந்து விடுபட்டார். ஸ்ரீமான் பூட்டி ஒருமுறை வாந்தி எடுத்தல், வயிற்றுப்போக்கு முதலியவற்றால் அவதியுற்றார். அவருடைய அலமாரி மருந்து மாத்திரைகளால் நிறைந்து இருந்தது. ஆயினும் அவற்றால் ஒரு பயனும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேரோட செல்ஃப் வந்து அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வெறும் மாத்திரையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படி தான் இருக்கோம். ஆயினும் அவற்றால் ஒரு பயனும் இல்லை. வாந்தி எடுத்து வயிற்றுப்போக்கு ஆனதன் காரணமாக பாபு சாஹிப் மிகவும் தளர்ச்சி அடைந்து இருந்தார். எனவே பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு செல்லக்கூட அவரால் முடியவில்லை. ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு. ஒரே டைமில் வாந்தியும் வயிற்றுப்போக்கும் ரெண்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சரில். டாக்டர்கிட்ட நம்ம இப்போ போனால் என்ன சொல்லுவாங்க, ஒன்று வாந்தி இருக்கணும், இல்லைனா வயிற்றுப்போக்கு. இது ரெண்டு சேர்ந்து ஒரே டைமில் இருந்துச்சுன்னா உடனே ட்ரிப் சேர்த்து அட்மிட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ மோசமானது. ரெண்டும் ஒரே டைமில் இருக்கவே கூடாது. அதனால் அவருக்கு எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல. பாபாவை நேரில் கூட போய் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. மசூதிக்கு செல்லக்கூட அவரால் இயலவில்லை. பாபா அப்போது அவரை கூப்பிட்டு அனுப்பி அவரை தம்முன் உட்கார செய்து, இப்போது கவனி, இனிமேல் நீ வெளியேறக்கூடாது என்று கூறி தமது ஆட்காட்டி விரலை ஆட்டி மேலும் வாந்தி எடுத்தலும் நிற்க வேண்டும் என கூறினார். இப்போது பாபாவின் சொற்களில் உள்ள சக்தியை கவனியுங்கள். 2 வியாதிகளும் ஓடிவிட்டன. பூட்டியும் குணமானார். பாபா சொன்னதும் அந்த வியாதி வந்து போயிடுச்சு. அவர் ஒன்றுமே பண்ணலை. சும்மா தன்னோட ஆட்காட்டி விரலை வந்து ஆட்டி மேலும் கீழே வாந்தி இடத்துல வந்து நிற்கணும். இப்பயே நீ வாந்தியே எடுக்கக்கூடாது, நீ இப்படியே நிப்பாட்டியே ஆகணும், நீ என் கூட எங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையோட சக்தி என்ன ஆகுது? உடனடியாக அவரோட உடல்நிலை வந்து சரியாகுது. மற்றொரு முறை காலராவால் அவர் தாக்கப்பட்டு கடினமான தாகத்தால் அல்லலுற்றார். டாக்டர் பிள்ளை எல்லாவித சிகிச்சை முறைகளையும் கையாண்டும் குணமளிக்க முடியவில்லை. பின்னர் அவர் பாபாவிடம் சென்று தனது தாகத்தை தனித்து தன்னை குணமாக்கும் ஒரு பானத்தை பற்றி கலந்து ஆலோசித்தார். பாபா அவருக்கு சர்க்கரை கலந்த பாலில் வேக வைக்கப்பட்ட கலவை கூழாகிய பாதாம் பருப்பு, வால்நட் பருப்பு, பிஸ்தா பருப்பு இவற்றை சாப்பிடுவதை தேர்ந்து அருளினார். எந்த வைத்தியராலும் இது நிலைமையை மோசப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வந்து விடும் என்று கருதப்படும். இந்த மாதிரியான டைமில் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் கொடுக்கவே கூடாது. எல்லா மருத்துவரும் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி டைமில் ரொம்ப டயட்டில் வந்துருக்கணும், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் வந்து சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாபா என்ன பண்ணுறாரு, அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறாரு. இந்த மருந்தை வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரியான ஒரு உணர்வு இது வேறு யாராவது பாபாவோட அறிவுரை இல்லாமல் சாப்பிட்டோம்னா விஷமாயிரும். ஆனால் பாபாவோட கைப்பட்டதுனால, பாபாவோட சொல்லுக்கு இணங்கி இது சாப்பிடப்பட்டதுனால் அது வந்து மருந்தாக மாறியது. பாபாவின் கட்டளையே அறவே கீழ்ப்படியும் குணத்தால் இவை உட்கொள்ளப்பட்டு அதிசயப்படும் வகையில் குணமாக்கவும் பட்டது. ஆலந்தி சுவாமி. பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய ஒரு சாமியார் ஆலந்தியிலிருந்து ஷிரடிக்கு வந்தார். தன் காதிலுள்ள
தன் காதிலுள்ள கடுமையான வலியால் அவர் அல்லலுற்றார். அது அவரை தூங்க விடாமல் தடை செய்தது. காது வலி எவ்வளவு மோசமானது நமக்கு நல்லாவே தெரியும். காதுல மட்டும் வலி வந்துச்சுன்னா அவ்வளவுதான். இதற்காக அவர் ரண சிகிச்சை செய்யப்பட்டார். ஆனால் அது அவருக்கு எவ்வித பலனும் அளிக்கவில்லை. இவ்வழி மிகவும் கடினமானதாக இருந்தது. அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர் திரும்பி செல்லும் போது பாபாவின் அனுமதியை பெற வந்தார். அப்போது ஷாமா சுவாமிகளின் காது வலிக்கு ஏதாவது செய்யுமாறு பாபாவை வேண்டினார். அப்போது சாயி ஒன்று சொல்றாரு, அல்லா அச்சா கரேகா என கூறுறாரு. எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு, எல்லாம் சரியாயிரும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. பிறகு சுவாமிகள் பூனேவுக்கு திரும்புறாரு. அவர் என்ன பண்றாரு, பூனேவுக்கு போறாரு. ஒரு வாரம் கழித்து ஷீரடிக்கு கடிதம் ஒன்று வந்து எழுதி அனுப்புறாரு. அதில் தனது காது வலி மறைந்து விட்டது என்றும் வீக்கம் இருந்தது என்றும் அவ்வீக்கத்தை போக்குவதற்காக பம்பாய்க்கு ரண சிகிச்சை, அதாவது ஆப்ரேஷன் செய்து கொள்வதற்காக நான் வந்து மருத்துவமனைக்கு போனேன். அதை என்னை பரிசோதித்த டாக்டர் வந்து சோதித்து விட்டு ஆப்ரேஷன் ரண சிகிச்சையெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. பாபா சரியாயிருன்னு சொன்னதுக்கப்புறம் ரண சிகிச்சை எதுக்கு, ஆப்ரேஷன் எதுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும்? நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்கோம். ஒரு டாக்டர் வந்து போயிருப்பாங்க, நிறைய பேருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நேராக கோயிலுக்கு போயிருப்பாங்க. இல்லைனா பாபா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க, பாபா என்னை காப்பாற்றுக்குன்னு. திரும்பவும் அதே டாக்டர்டையோ இல்லைனா செகண்ட் ஒப்பீனியனுக்காக இன்னொரு டாக்டர்டையோ போயிருப்பாங்க. என்ன இருக்கும், நிறைய பேருக்கு என்னென்னா அதே டாக்டரே வந்து அடுத்த முறை செக்அப் பண்ணும்போது இல்லை வேணாம் ஆப்ரேஷன் பண்ணாமல் மாத்திரையிலே சரி பண்ணிடலான்னு இந்த மாதிரியான கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதான் இங்கேயும் நடந்திருக்கு இவருக்கும். அடுத்ததாக காகா மகாஜன். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. இது என்னன்னா, காகா மகாஜன் வந்து ஒரு பாபா கூடயே இருந்து அங்கே துவாரகா மயிலெல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அவரோட பாபாவோட உத்தரவு பேரில் என்ன, பாபா கிட்ட உத்தரவு வாங்காமல் துவாரகா மயில எந்த ஒரு வேலையும் நடக்காது. அந்த தாழ்வார பணிலாம் நடந்துக்கிட்டு இருக்க டைமில் இவருக்கு வந்து வயிற்றுப்போக்கு. பாபா கூடயே இருந்து சேவை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, ஆனால் வயிற்றுப்போக்கு நம்ம வந்து வீட்டிலே இருந்துட்டோம், உடல்நிலை சரியில்லைன்னு அப்போனா இங்கே வந்து வேலை வந்து தடைப்பட்டு போயிடும். பாபாவுக்கு வந்து சேவை செஞ்சே ஆகுன்னு சொல்லிட்டு தன்னோட வயிற்றுப்போக்கை பாபா கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் பாபாவுக்கு தெரியுங்கிறது இவருக்கு தெரியும். இவர் என்ன நினைக்கிறாரு மனசில், எனக்கு உடல்நிலை சரியில்லை, அது கண்டிப்பாக பாபாவுக்கு தெரியும், அவரே சரி செஞ்சிருவார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பாபா கிட்ட எதையுமே சொல்லலை. அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் சாய் என்ன பண்ணுறாரு, திடீர்னு கத்துறாரு ஆக்ரோஷமாக. பாபா அப்படி கத்துனா அங்கே யார் இருப்பா, பாபாவோட கோவத்துக்கு முன்னாடி எல்லாம் பயந்து போய் எல்லாம் தலை ஓடி போகிறாங்க. அப்படி ஓடி போகும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தன் கையில் வந்து கடலை பருப்பு சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த கடலை பருப்பையும் என்ன பண்ணிட்டாரு, கடலை பையை அங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. அதை பார்த்த பாபா கையில் எடுத்து என்ன பண்ணுறாரு, அப்படி கையில் அப்படியே தேய்ச்சி அப்படியே ஊதி அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு சுத்தமான கடலையை மட்டும் கொஞ்சம் கையில் எடுத்து காக்காவை கூப்பிட்டு, காக்கா மகாஜனியை கூப்பிட்டு இந்த அந்த கடலையை சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு வயிற்றுப்போக்கு போயிட்டுருக்கு. சாய் கடலையை கொடுக்குறாரு. சாய்க்கு இவர் வந்து சொல்லலை, ஆனால் சாய்க்கு தெரியும் அவர் காப்பாற்றிடுவார், இவர் நம்பிட்டு இருக்காரு. ஆனால் இவர் பாபா என்ன பண்ணுறாரு, அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்குது. வயிற்றுப்போக்கு நடக்கும்போது கடலை சாப்பிட்டோம்னா அவ்வளோதான், உயிருக்கு ஆபத்தாயிரும். அந்தளவுக்கு டபுள் மடங்கு ஆயிரும் வயிற்றுப்போக்கு. ஆனால் சாய் கொடுக்குறாரு, எந்த ஒரு மறுபேச்சும் பேசாமல், எனக்கு வயிற்றுப்போக்கு போகுது அதனால் இந்த கடலையை சாப்பிட மாட்டேன் அது இதுன்னு எதையுமே சொல்லாமல் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த கடலையை சாப்பிட்றாரு. அவர் கடலையை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பாபா இன்னும் என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் கடலையை எடுத்து திரும்பவும் கையில் தேய்ச்சி அதே மாதிரி ஊதி தோலெல்லாம் நீக்கிட்டு சுத்தமான கடலையை மட்டும் எடுத்து கொடுக்குறாரு. திருப்பி சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பாப்பா என்ன பண்ணுறாரு, திருப்பி கொஞ்சம் கடலை எடுத்து தேய்ச்சி ஊதி சுத்தமான கடலை மட்டும் கொடுக்குறாரு, சாப்பிட்றாரு. இப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கடலை எடுத்து பாபாவும் என்ன பண்ணுறாரு, சுத்தம் பண்ணிவிட்டு அவரும் கொஞ்சம் சாப்பிட்றாரு. அப்புறம் தண்ணி கேட்குறாரு, அவரை காக்கா மகாஜி தண்ணி கேட்குறாரு. அவர் தண்ணி கொண்டு தராரு. தண்ணி என்ன பண்ணுறாரு, பாபா கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை அவருக்கும் கொடுக்குறாரு, காக்காவும் குடிக்கிறாரு. காக்கா மகாஜி குடிச்சு முடித்தோடனே அப்போ சாய் சொல்கிறாரு, உன்னோட வயிற்றுப்போக்கெல்லாம் இதோட சரியாக போயிடுச்சு. சாய்கிட்டே இவர் சொல்லவே இல்லை. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, உன்னோட வயிற்றுப்போக்கு இதோட சரியாயிருச்சு, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாரு. உங்களுக்கு புரியுதா, கூட இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்தாலும் பாபாவுக்கு தெரியாமல் இருக்காது. நமக்கு என்ன நடந்தாலும் யாரை சாய் மேல் முழுவதுமாக நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பாபா சாயி கூர்ந்து கவனித்துக்கிட்டே இருக்காரு. அதான் உண்மை. இதற்கு இடையில் ஓடி போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்தாங்க. இது எல்லாம் ஓடி போனவங்கலாம் திரும்பி வராங்க. பாபா கத்தும் போது ஓடி போனவங்கலாம் திரும்பி வராங்க. அவருக்கு வயிற்றுப்போக்கு நின்று போச்சு. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எப்படிடா இது சாத்தியம் அப்படி எல்லாம் வியந்து பார்க்குறாங்க. ஏன்னா வயிற்றுப்போக்குக்கு கடலை பருப்பு மருந்தா, இது என்ன இது அப்படின்லாம் ஆச்சரியப்பட்டு வியந்து பார்க்குறாங்க. இது எங்கேயாவது நடக்குமா, எங்கேயாவது யாராவது இந்த வேலையை செய்வாங்களா? யாராவது வயிற்றுப்போக்கு இருக்கும்போது நீங்கள் போய்ட்டு இந்த கடலை எடுத்து கொடுத்து பாருங்கள், என்ன நடக்கும் அந்த இடம். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் வந்து கடலை பருப்பு எடுத்து நம்ம கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
ஆனால் இந்த டாக்டர் பண்ணுறாரு, நம்ம சாய் டாக்டர் எல்லாம் பண்ணுவார். அவர் கைப்பட்டுச்சுன்னா எல்லாமே மருந்தாயிரும், இவருக்கு உடல்நிலை ஃபுல்லாக சரியாயிடுது. அப்புறம் வேலைகளும் தொடர்ந்து நடக்குது. அடுத்ததாக ஹர்தாவை சேர்ந்த தத்தோபந்த். அப்புறம் இந்த இதில் மராத்தி பேர்களாக இருக்குது. நான் உச்சரிக்கும் போது ஏதாவது பேரோட உச்சரிப்பு மாறி இருந்துச்சுன்னா தயவுசெய்து தவறாக எடுத்துக்காதீங்க. கருத்துக்களை மட்டும் எடுத்துங்க, அதான் நமக்கு முக்கியம். இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியம். பேர்களை விட கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் பேரை தப்பாக சொல்கிறத நியாயப்படுத்தலை. இன்கேஸ் என்னோட உச்சரிப்பு தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இன்னும் ஹர்தாவிலிருந்து வந்த தத்தோபந்த் என்னும் பெருந்தகை 14 ஆண்டுகளாக வயிற்று வலியால் அல்லலுற்றார். எவ்வித சிகிச்சையும் அவருக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. பின்னர் பாபா பார்வையாலேயே வியாதியை குணப்படுத்துகிறார் என்ற அவரின் புகழை கேள்விப்பட்டு ஷிரடிக்கு ஓடி வந்து பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார். பாபா அவரை அன்புடன் நோக்கி ஆசீர்வாதங்கள் அளித்தார். பாபா தமது கரத்தை அவர் தலையின் மீது வைத்து ஆசீர்வதித்து உதியையும் அளிக்கிறார். பாபா எப்போதும் எப்படி ஆசீர்வதிப்பாரோ நம்ம நிறைய குருமார்கள் எல்லாம் பார்த்துருப்போம், காட்சிகளாக பார்த்துருப்போம், படமாக பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். இப்படி எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிறதுனா எல்லா குருவை என்ன பண்ணுவாங்கன்னா கையெடுத்து காமிப்பாங்க, வலது கையை எடுத்து காமிப்பாங்க, அப்படி தான் ஆசீர்வதிப்பாங்க. நல்லா இருப்பேன் அப்படின்னு ஆசீர்வாங்க, இல்லைன்னா அச்சதை போடுவாங்க. இப்படி தான் காலில் விழுந்து கும்பிடும்போது அதான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சாய் நம்ம கூட பாபா ஆசீர்வதிக்கிற மாதிரி சிலையாக தான் பார்த்து வாங்குறோம். ஆனால் நம்ம சாய் எப்படி ஆசீர்வதிப்பானா கட்டி அணைப்பார். ஒருத்தவங்களை ஆசீர்வதிக்கிறேன்னா அவங்க உச்சந்தலையில் கை வைப்பார். டிஸ்டன்ஸ் கீப்பப் கிடையாது, ரொம்ப நெருக்கமாக வச்சுக்குவார். ஆசீர்வாதம்னா அப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த ஜாதி இந்த ஜாதி அவங்க இவங்க எந்த பாகமும் கிடையாது. பணம் வச்சுருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க, இவங்க நிறைய காணிக்கை கொடுக்குறாங்க, இவங்க வேலை நிறைய செய்கிறாங்க, இந்த மாதிரி பாகுபாடெலாம் கிடையாது. அவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ பக்தி இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறாங்க, அதை வைத்து தான் அவர் தரம் பிரிப்பார். நம்மளோட பக்தியையும் நம்மளோட நம்பிக்கையை வைத்து தான் தரமே அங்கே நடக்கும். அதனால் புரிஞ்சுக்கணும். இப்படி நெருக்கமானவங்களுக்கு சாய் என்ன பண்ணும், தன்னோட தலையின் மீது தான் அவங்களோட தலையின் மீது கை வைத்து ஆசீர்வாதித்து உதவியும் கொடுப்பாரு. அதனால எல்லாமே சரியாகும். இதே தான் இவருக்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாபா உதவி கொடுத்ததுக்கப்புறம் அந்த வியாதி பற்றி எவ்வித தொந்தரவும் இல்லை. இந்த அத்தியாயத்தின் முடிவில் 3 நிகழ்ச்சிகள் அடிக்குறிப்பில் காணப்படுகின்றன. மாதவ்ராவ் தேஷ்பாண்டே மூல வியாதியால் அல்லலுற்றார். பாபா அவருக்கு சோனமுகியின் கசாயத்தை தேர்ந்து கொடுத்தார். அது அவரை குணமாக்கியது. 2 ஆண்டுகளுக்கு பின் இத்தொந்தரவு மீண்டும் தலையெடுத்தது. மாதவ்ராவ் பாபாவை கலந்தோசிக்காமல் அதே மருந்தை உட்கொண்டார். பெருமளவிற்கு இது வியாதியை அதிகப்படுத்தியது. ஆனால் பின்னர் அது பாபாவின் அருளால் குணமாக்கப்பட்டது. இதனால புரிஞ்சுக்கணும், நமக்கு அதாவது நம்ம ஒரு பாபா ஒருத்தருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்றாரு. அவர் பாபா ஒரு கஷாயத்தை கொடுக்குறாரு, அது குடிக்கிறாரு. அது என்னன்னா சூரத்தாவரை, அதாவது மிதமான பேதி மருந்து. அந்த பேதி மருந்து கொடுத்தோன்னே அவருக்கு மூலவியாதி சரியாகுது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டாக்டர்கிட்ட போவோம். இதே தான் நம்ம பண்ணுற அதே தப்பை தான் அவரும் பண்ணியிருக்கேன். நம்ம டாக்டர்கிட்ட போவோம், டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுப்பாங்க. அந்த மருந்தை நம்ம வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மருந்து சீட்டை அப்படியே வச்சுக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் அதே மாதிரி ஏதாவது உடம்பு சரியாக போனால் நேராக டாக்டரை போய் பார்க்க மாட்டாங்க, நேராக போய் மெடிக்கல் ஷாப் போயிடுவாங்க. அந்த மருந்து சீட்டை காமிச்சு மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. நம்ம டாக்டரை பார்க்கும்போது எப்படின்னா சாயின்னா எப்படி அவருக்கு தெரியுமில்ல எப்போ எந்த ட்ரீட்மெண்ட் தரணும். இந்த மாதிரி அதிக பிரசங்க வேலை இவரும் பண்ணியிருக்காரு. மாதவ்ராவ் தேஷ்பாண்டே என்ன இருக்குது, அது ரொம்ப அதிகமாக்கி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் பாபாவோட அளவில் அது சரியாக இருக்குது. இதை இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் சொன்னது தான் என்னன்னா, நமக்கு பாபா ஒரு மருந்து கொடுக்குறாரு. நம்ம ஏதோ ஒரு பூஜை பண்ணுறோம், ஏதோ ஒரு வழிபாடு பண்ணுறோம், அதனால நம்மளோட வேண்டுதல் நிறைவேறுது. இன்னொருத்தருக்கும் அதே மாதிரியான வேண்டுதல், இப்போ நம்ம கல்யாணம் ஆகணும்னு வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வேண்டுதல் பண்ணும்போது அந்த பிரார்த்தனை நிறைவேறுது. இப்போ பக்கத்தில் இருக்கவங்களும் அதே ஒரு வேண்டுதல் பண்ணணுமானா அப்படி கிடையாது. அவங்களுக்கு பாபா ஒன்று கொடுப்பாரு, அதை தான் அவங்க செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரே ஆளுங்களுக்கே கூட நம்ம செய்கிற பூஜைகள் அந்த வழிபாடுகள்லாம் மாறும். அதனால தான் எப்போதும் சாயிங்கிற நாமத்தை மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் நம்மளை என்ன தேவையோ என்ன செய்யணுமோ அதை நம்மளை செய்ய வைப்பார். கங்காதர் பந்த் என்ற காகா மகாஜினி அண்ணன் பல ஆண்டுகளாக வயிற்று வலியால் அவதிவிட்டு கொண்டிருந்தார். பாபாவின் புகழை கேள்விப்பட்டு ஷீரடிக்கு வந்து தன்னை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார். பாபா அவரின் வயிற்றை தொட்டு கடவுள் குணமாக்குவார் என்று கூறினார். அது முதற்கொண்டு அவருக்கு வயிற்று வலி ஏதும் இல்லை. அவர் முழுவதுமாக குணமாக்கப்பட்டார். ஒருமுறை நானா சாஹேப் சாந்தோர்கரும் கடுமையான வயிற்று வலியால் அல்லலுற்றார். இரவு பகல் முழுவதும் அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை. டாக்டர்கள் ஊசி போட்டும் பலனளிக்கவில்லை. பின்னர் அவர் பாபாவை அணுகினார். பின்னர் அவரை பர்பி என்ற இனிப்பு பண்டத்தை நெய்யுடன் உண்ண சொன்னார். இச்செயல்முறையை பின்பற்றியதும் அவர் முழுவதுமாக குணமடைந்தார்.
பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான மருந்தாகும். பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான மருந்தாகும் என்று இக்கதைகள் நமக்கு காட்டுகின்றன. மருந்துகளோ மாத்திரைகளோ அல்ல. நம்ம செய்கிற பூஜைகளோ புனஸ்காரங்களோ நம்மளை காப்பாற்ற போகிறது கிடையாது. பாபாவோட வார்த்தைகள், கருணை, நம்ம அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் பக்தியும் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சாயை உணர்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். வழிபாட்டு முறைகளை விட நீங்கள் ஆத்மார்த்தமாக அவரை நம்பணும். நீங்கள் நம்புனீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான மருந்தாகும் என்று இக்கதைகள் நமக்கு காட்டுகின்றன. மருந்துகளோ மாத்திரைகளோ அல்ல. ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.